நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான எம்ப்ராய்டிங் மிஷின் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜிபி சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம RRR எம்ப்ரோ சொல்யூஷன் தான் இன்னைக்கு வந்திருக்கோங்க. ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெண்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான். பெண்களையும் தாண்டி இந்த பிசினஸ்ல ஆண்களும் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி என்ன ஷாப்னு நினைக்கலாம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம RRRோட எம்ப்ரோ பிசினஸ் தாங்க, எம்ப்ரோ சொல்யூஷன். சோ இந்த மிஷின் வந்து நிறைய பேர் இன்னும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. சோ இந்த மிஷினை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ பிசினஸ் இனிமேல் தான் பண்ண போறோம். ஆல்ரெடி டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ வணக்கம். சார் சொல்லுங்க, நம்ம ஷாப் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல எங்க லொகேட் ஆயிருக்குங்க? கோயம்புத்தூர்ல ஒரே பிரான்ச் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல 4 பிரான்ச் இருக்குங்க. மதுரை, சேலம், கோயம்புத்தூர், சென்னை. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல இருந்து நேரா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஜிபி ஹாஸ்பிடலுக்கு நேர் ஆப்போசிட்ல காம்ப்ளெக்ஸ்ல தான் மேல வந்து லொகேட் இருக்காங்க. சோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லயே நான் வந்து டீடைல்டான வீடியோல நான் காட்டியிருப்பேன். சோ ஜிபி ஹாஸ்பிடலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாலே நம்மளோட ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மிஷின். ஏங்க சார், நிறைய பேர் வந்து கையில எம்ப்ராய்டிங் போட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சூப்பரான மிஷின் சொல்லுவேன். சோ உங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு மிஷின் சொல்லலாங்க. சோ நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து நம்ம வீட்டுல இருக்கோம், பட் நம்ம கிட்ட பணம் இருக்கு, பட் ஆனா என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ வெளியில போய் ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷனா இருக்கலாம், கிட்ஸை விட்டுட்டு போய் நீங்க போய் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷனா இருக்கலாம். சோ உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா சார் வந்து ஒரு சூப்பரான மிஷின் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மிஷின் வந்து எம்ப்ராய்டிங்ல என்னென்ன போடுங்க சார்? எல்லா எம்ப்ராய்டரியுமே போட்டுக்கலாம். நார்மல் எம்ப்ராய்டரி, த்ரெட் வர்க், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெரி வர்க், மிரர் வர்க்ஸ், ஆல் எம்ப்ராய்டரிஸ், டி-ஷர்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷின். ஓகே, இப்ப நம்ம செட்டா வந்து டி-ஷர்ட்ல எடுக்கறாங்கன்னா அதுல லோகோ போடுறது இதுலயே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எஜுகேஷன் வேணும்னு அவசியம் இல்லைங்க, ஏஜ் லிமிட் தேவையில்லை. யாரு வேணாலும் இந்த பிசினஸ் பண்ணிக்கலாம், வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே, ஏன்னா முழுக்க கம்ப்யூட்டர் ஆபரேஷன். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் நம்ம டேப் தான், நம்ம ஜஸ்ட் நம்ம மொபைல் எப்படி ஆபரேட் பண்றோமோ அது அந்த ஒரு 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இதுல அந்த 4 ஆப்ஷன் கத்துக்கிட்டாலே அவங்க ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷன் கத்துக்கக்கூடிய கிளாसेसும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது நாங்க உங்களுக்கு கிளாसेस வந்து ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்கிறோம். புக்கிங் பண்ணிட்டாலே போதும், புக் பண்ணிட்டாலே போதும், அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. சோ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா டைரக்டா வாங்க, இல்ல நீங்க சேலத்துல இருக்கீங்கன்னா சேலம் பிரான்ச் விசிட் பண்ணுங்க, மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை பிரான்ச் விசிட் பண்ணுங்க, சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை பிரான்ச் விசிட் பண்ணுங்க. 4 பிரான்ச்சோட லொகேஷன், உங்களுக்கு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ நீங்க என்ன நியர்பைல இருக்கீங்களோ அந்த பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல். சோ இதுல நம்ம ஆரி வர்க்ல ஜர்தோசி போடுறது, ஆரி வர்க் வேணா நம்ம ஜஸ்ட் அட்டாச்மென்ட் தான் மேம். நம்ம மிஷினோட பார்டர்ல வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த போட்டுக்கலாம். அது நம்மளே பண்ணி, அது எக்ஸ்ட்ரா வந்து அது நாங்களே பண்ணி கொடுப்போம். அது வந்து சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா. இது ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் வர்க் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். த்ரெட் வர்க், மிரர் வர்க், ஜெரி வர்க், மத்த வர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த ஜஸ்ட் நம்ம ஆரி வர்க் பீட்ஸ் வைக்கிறது மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சோ அதுவுமே நம்ம சிஸ்டத்துல பதிவு பண்ணிட்டோம்னா அது அதுவே பண்ணிடுங்க. இல்ல, அது தனியா ஒரு டிவைஸ் இருக்கு, அது நான் உங்களுக்கு வீடியோஸ் அதோட டெமோ வீடியோஸ் நம்ம இதுல வந்து நாங்க வந்து வீடியோ இது வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு சைடுல வந்து நாங்க அட்டாச் பண்ற அந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சோ இப்ப மிஷினை ஓட்டி பாத்துறலாங்களா? ஓட்டிக்கலாம். ஓகேங்க சார். ஜஸ்ட் ஒண்ணு 4 ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நம்ம பென் டிரைவ் போட்டு பென் டிரைவ்ல டிசைன் லோட் பண்ணுவோம். ஓகேங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்றதெல்லாம் இருக்கும். என்ன பொசிஷன்ல வேணுமோ அந்த பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கலர் செட்டிங்ஸ், நமக்கு எப்படி கலர்ஸ் தேவையோ அந்த மாதிரி கலர் செட்டிங்ஸ் இதுல ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துறணும். ஃபோர்த் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இதுல பெரிய இதெல்லாமே எதுவுமே கிடையாது. சிம்பிளா அவங்க கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டர்னு சொல்லி பக்கத்துலயே இருக்கணுமாங்க சார்? எப்படி போட்டுட்டு யாரும் பக்கத்துல இருக்க தேவையில்லைங்கன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் த்ரெட் எது பிரேக்கேஜ் ஆச்சுன்னா நீங்க சிக்னல் கொடுக்கும். அப்போ வந்து நீங்க அந்த த்ரெட்டை போட்டு ஆன் பண்ணிட்டு நீங்க அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. பட் இந்த மிஷின் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு வேணும் சார்? மொத்தத்துல இது வந்து 2 lakhல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்குங்க. அதுல இருந்து நம்ம டிபெண்ட் ஆன் மாடலை பொறுத்து வேரியேஷன் ஆகும். இப்போ ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருக்குங்களா? ஆமா, இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. ஸ்டிச்சிங் மிஷின் 3 மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகேங்க சார். என்ன மாதிரி மிஷின் வாங்க, என்ன மாதிரி கொடுக்குறீங்க? எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கினா நமக்கு 3 மிஷின், ஸ்டிச்சிங் மிஷின் ஃப்ரீயா கொடுக்கும். 3 மிஷின் கொடுக்குறீங்க? ஆமாங்க. ஸ்டிச்சிங் மிஷின் மீன்ஸ் நம்ம பவர் மிஷின், ஜாக் மிஷின் மாதிரி இருக்கும். அதுல RRR மிஷின், ஒரு ஓவர்லாக் மிஷின், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜிக்ஜாக் மிஷின். சோ ஒரு டெய்லர் ஷாப்புக்கு நம்ம இந்த மிஷின் வாங்கினா என்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துறாங்க. சோ நீங்க வந்து எடுத்ததுமே நான் கடை போட முடியல அப்படின்னாலுமே உங்க வீட்டுல ஒரு 10க்கு 10 ரூம் மட்டும் நீங்க ஃப்ரீ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மிஷின் பிளஸ் அந்த 3 மிஷின் எல்லாமே போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் யூனிட் ஆரம்பிச்சிடலாம். சோ நீங்க ஸ்டார்ட் அப்ல ஒரு மெயினா ஒரு ஃபேப்ரிக் வாங்கிட்டு வந்து யாருமே பண்ணாத ஒரு சுடிதார் மெட்டீரியலுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரன்னிங் ஃபேப்ரிக்ல வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸை போட்டு சோ அதை வந்து நீங்க 4 பேருக்கு நீங்களே போட்டுட்டு போனீங்கன்னா கூட கண்டிப்பா எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. சோ
அப்ப நீங்க வந்து உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கா வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு சோ அதவே நீங்க வீட்ல இருந்தபடி இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வந்து உங்களோட பிசினஸ் எடுத்து போலாம். இல்ல ஆல்ரெடி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பட் நிறைய பேர் வந்து எனக்கு எம்ப்ராய்டிங் கேக்குறாங்க, ஆரி ஒர்க் பேட்டர்ன் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ அதுக்கும் நீங்க வந்து இந்த மிஷின் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 lakhs சம்திங் வருதுங்க. பட் இதை வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months குள்ளேயே நீங்க எடுத்துடலாம். சோ அந்த அளவுக்கு இப்ப ஆரி ஒர்க் எவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்குங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த மிஷின் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம த்ரெட்டும் கொடுத்துறோம். த்ரெட் மிஷின் வாங்கினா உங்களுக்கு அதுக்கு உண்டான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் போதுமாங்க சார் இல்ல வேற ஏதாவது என்னென்ன தேவையோ வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்க சார். சோ இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ அதை நான் காட்டுறேன் பாருங்க. சோ இங்க பாருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன். இதெல்லாம் சும்மா நீங்க வந்து டெமோக்காக போட்டிருக்காங்க. எப்படி வந்து பினிஷிங் பாருங்க எவ்வளவு பக்காவா போட்டிருக்காங்கன்னு. சோ இந்த இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பினிஷிங் சூப்பரா இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க கலர் காம்பினேஷன்ஸ்ல சூப்பரா இருக்கும். சோ உங்க பிசினஸ்ல நீங்க இந்த மிஷின் வாங்குனீங்கன்னா இங்க பாருங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். எவ்வளவு பினிஷிங் சூப்பரா இருக்குன்னு. சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்க, கலர் காம்பினேஷன்ஸ். சோ இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க. சோ ஒவ்வொன்றுமே நீங்க வந்து இது மாதிரி நீங்க நிறைய இது போட்டு கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளாத்தே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 40 rupees 50 rupees கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்க ஒரு ரோலா வாங்கி கூட நீங்க இந்த மாதிரி போட்டு தனியா நீங்க ஆரி ஒர்க் போட்டு கூட நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு 1500 அந்த ரேஞ்சுக்குள்ள சேல்ஸ் பண்ணலாம். மினிமம் சொல்ல போனா ஒரு நூல் ஒரு 40-50 ரூபா ஒரு மந்த் 30 rupees தான். 30 rupees 22 rupees அந்த ரேஞ்ச் தான். 5 பிளவுஸ் 6 பிளவுஸ் கிட்டத்தட்ட சார் ஒரு பிளவுஸ் நம்ம போடணும் அப்படின்னா கரண்ட் எவ்வளவு செலவாகும் சார்? இது நம்ம ஃபேன் நம்ம என்ன யூஸ் பண்றோமோ சிங்கிள் ஃபேஸ் தான் வீட்ல வச்சே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தனியா கடை வேணும்ன்ற அவசியம் இல்லை. வீட்ல ஒரு 10 ரூம் இருந்தா போதும். ஒரு ஓரத்துல வச்சு பாத்துக்கலாம். கரண்ட் பெரிய லெவல்ல செலவு ஆகாது. நம்ம ஒரு ஃபேன் நமக்கு எப்படி நமக்கு செலவு பண்றோமோ அமௌண்ட் ஆகும் அந்த அளவு தான் வரும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், ஹெவி ஒர்க் பண்றோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees சேர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த மாதிரி. சோ பட் ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு மொத்தமாவே நூலு கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 ரூபாய்க்குள்ளதான் வரும். இல்ல செலவு அவ்வளவு கூட வராதுங்க. ஒரு 100 ரூபாய் கூட செலவு வராது. ஒரு பிளவுஸ்க்கு வந்து 100 ரூபாய் கூட செலவு வராது. அப்ப நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்ப இப்ப நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போடுறோம்னாங்க சார் ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளவுசஸ் இதுல போட முடியும்? ஒரு நாளைக்கு வந்து 3 பிளவுஸ் மேல போடலாங்க. மார்னிங் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 6 வரைக்கும் 3 பிளவுஸ் போடலாம். அதுக்கு மேல போடுறது அவங்களோட டேலண்ட். சோ நீங்க அந்த ஃப்ரீ டைம்ல போட்டீங்கன்னா சார் சொல்ற மாதிரி ஒரு 3 பிளவுஸ் போடலாங்க. இல்ல நம்ம மார்னிங் 10 o'clock டு நைட் 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ற மாதிரி பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளவுஸ் நீங்க போட்டுடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. ஜஸ்ட் நீங்க ஆபரேட் பண்ணா மிஷின் தான் ஒர்க் பண்ண போகுது. சோ நீங்க வந்து அட்ஜஸ்டபிள் ஏதாவது நூல் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏதாவது இதாயிருச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க். மத்தபடி நீங்க ஏதாவது ஸ்டிச் பண்ற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டிச்சிங் நிக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. அவங்க ஏதாவது ஸ்டிச்சிங் ஒர்க்கோ இல்ல என்ன ஒர்க் வேணாலும் அவங்க வேற வேலையை பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம 2 lakhs எவ்வளவு வருதுன்னு சொன்னீங்க? ஸ்டார்டிங் 2 lakh இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ இந்த மிஷின் வந்து கண்டிப்பா உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது இல்லாம உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் மோட்டிவேஷனலாவும் இந்த மிஷின் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல டிஷர்ட்லயும் எம்ப்ராய்டிங் கேக்குறாங்க, சுடிதார்லயும் எம்ப்ராய்டிங் கேக்குறாங்க, பிளவுஸும் எம்ப்ராய்டிங் வேணுங்கிறாங்க, குழந்தைங்களோட ஃப்ராக்கும் எம்ப்ராய்டிங் இருக்கான்னு பாக்குறாங்க. சோ இந்த எம்ப்ராய்டிங் வந்து நீங்க வந்து ஒரு சாரியோட எண்ட்ல ஒரு பட்டு சாரி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க எம்ப்ராய்டிங் தனியா நீங்க போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு தனியா நீங்க 1000 ரூபாய் வாங்கலாம். ஏன்னா இந்த மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் பிசினஸ் பண்ணலாங்க. அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 4 மடங்கு நீங்க எடுக்கலாம். ஒரு 100 ரூபாய்க்கு செலவாகுதுன்னா 1000 ரூபாய்க்கு நீங்க சேல்ஸ் ஆகலாம். அப்ப 900 ரூபாய் உங்களுக்கு லாபம் நிற்கும். இந்த மாதிரி சூப்பரான பிசினஸ் எல்லாம் நீங்க வந்து எடுக்கணும், இந்த மாதிரி பிசினஸ் தான் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிசினஸ்க்காக தேடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மிஷின் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களோட பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நிறைய மாடல்ஸ் நான் காட்டுறேன் பாருங்களேன். சோ உண்மையுமே இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கையில நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம போடவே முடியாதுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரான பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. சோ இந்த கலர் ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துல என்ன கலர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்றோமோ அதை வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டா போட்டுருதுங்க. சோ உங்களுக்கு மிஷின் போட்டதை வந்து யாருமே வந்து ஒரு பிசுறு கூட பார்க்க முடியாதுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரான பினிஷிங்னு. சோ நல்லா இருக்குங்க. உண்மையாமே நம்ம வந்து நீங்க யாருக்கு வேணாலுமே அளவு எடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கஸ்டமர்ஸை நீங்க தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இப்ப எடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய் சாரியா இருந்தாலும் 1500 ரூபாய்க்கு கூட எம்ப்ராய்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணக்கூடிய மனநிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. சோ இதை ஒரு பிசினஸா எடுத்து பண்றப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். உங்களோட பிசினஸ் நீங்களும் காம்படிஷனா வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே. இந்த மாதிரி போட்டோ எம்ப்ராய்டரிஸும் பண்ணிக்கலாம்.
ஓ இதுவும் நம்ம பண்றோமா எம்ப்ராய்டரி மிஷின்ல பண்ணக்கூடியது. ஓ சூப்பர் இந்த மாதிரி சூப்பர். போட்டோஸ்மே நம்ம அப்ப நம்ம மிஷின்ல இத பண்ணிக்கலாம். வச்சு இன்னொரு பிசினஸ் கூட பண்ணலாமா இருக்கேன் சார்? இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க. ஓ சமைங் சார். இதெல்லாம் வந்து மிஷின்ல பண்ணலாம் சார். ஆக்சுவலா வந்து இது வந்து ஸ்டிச்சிங் யூனிட்டுக்கு மட்டும் இல்ல, போட்டோ ஃப்ரேம் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் விரும்புவாங்க. ஏங்க சார் ஒரு புது வீடு கட்டுறாங்க, யாருக்காவது கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விரும்புவாங்க. நம்ம மேரேஜ் வெட்டிங் போட்டோ மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி நம்ம மாட்டிக்கலாம். சோ இது மாதிரி நீங்க விரும்புவீங்க. சோ இந்த மாதிரியும் வந்து நீங்க பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சார் வந்து ஸ்டிச்சிங் பிசினஸ் மட்டும் கிடையாது, சோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கும் இந்த மிஷின் யூஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நீங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இந்த மிஷின் ஒரு சூப்பரான மிஷின். 2 லட்சம் ரூபாய் நீங்க சீக்கிரமாவே சம்பாதிச்சிடலாங்க. சோ யோசிக்காம நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க. சோ நீங்க எந்தெந்த பிரான்ச்க்கு நியர்ல இருக்கீங்களோ அங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க. இப்ப நிறைய உங்களுக்கு சம்மர் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இந்த மிஷின் வாங்குற உங்களுக்கு 3 அடிஷனல் மிஷின் பாத்தீங்கன்னா, அதாவது தையல் மிஷின், எம்ப்ராய்டிங் இந்த இதுங்க சார், அதாவது ஓவர்லாக் மிஷின், ஜிக்ஸாக் மிஷின் 3மே வந்து கொடுத்துறாங்க. சோ நீங்க ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம், ஓவர்லாக் ஜிக்ஸாக்கும் அடிச்சுட்டு எம்ப்ராய்டிங்கும் போட்டுக்கலாம். சோ இந்த 4 மிஷின் இருந்துச்சுன்னா அமோகமா பிசினஸ் பண்ணலாங்க. சோ கண்டிப்பா நம்ம ட்ரிபிள்-ஆர் உங்களுக்கு ஃபேப் சொல்யூஷன் வந்து விசிட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பிசினஸ் பண்ற ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா இது எப்படி ரன் ஆகுது, என்னென்ன மாதிரி போட்டிருக்காங்கிறத நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த அதை விட இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எலிஃபண்ட், அதாவது நீங்க வந்து பிக்சர்ஸ் வந்து ஃபேஸ் வரையறீங்க, ஒரு அனிமல்ஸ் இது பண்றீங்க, பேர்ட்ஸ் வரையறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பண்ணும். சோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா போதும். அது உங்களோட பிளவுஸோட ஒர்க்கை சீக்கிரமாவே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல பினிஷ் பண்ணிடும். சோ அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் பிளவுஸ் ஆரம்பிச்சிடலாம். சோ சூப்பரான பிசினஸ், மிஸ் பண்ணாம ஷாப் விசிட் பண்ணுங்க. சோ இந்த மிஷின் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாரோட நம்பர் நான் கொடுத்துறேன். சோ சார் தான் வந்து உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க போன் பண்ணுங்க, அட்டென்ட் பண்ணலைனாலும் நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ்ல ஹாய்னு போடுங்க, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சார் வந்து அனுப்பிச்சிருவாரு. சோ இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார். ஓகே.